Hello friends, welcome back to you all for today's current affairs session of April 18, 2020. First question is, which of the following date is celebrated as World Heritage Day? So, World Heritage Day இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணப்படுதுன்றது கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஏப்ரல் 18. இந்த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே வந்து ஃபார் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக எவ்ரி இயர் செலிப்ரேட் பண்ணப்படுது. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேன்மேட் ஏரியாஸும் நேச்சுரல் ஏரியாஸும் அடங்கும். ஸோ இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் செலிப்ரேஷன் அப்படின்றது சொல்லலாம். இதில் இன்னைக்கான தீம் என்ன அப்படின்னா ஷேர்டு கல்ச்சர்னு சொல்கிறாங்க. ஷேர்டு கல்ச்சர், ஷேர்டு ஹெரிட்டேஜ், ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஏப்ரல் 18. Okay. So second question is, the application known as Krishi Rath was launched recently by the Government of India to support which of the following? Krishi Rath அப்படின்ற அப்ளிகேஷன் வந்து எதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து சப்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஹேசல் ஃப்ரீ அக்ரிகல்ச்சரல் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக மட்டும்தான். அங்கே ஹேசல் ஃப்ரீ அக்ரிகல்ச்சர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்னென்னா ஃபார்மர்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த கிருஷி ராத் அப்படின்ற அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார்மர்ஸ்க்கு வந்து அந்த அவங்களுடைய பொருட்களை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு மார்க்கெட் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு அந்த லாரிஸ் அசைன் பண்ணுறதுக்காக ஸோ ஈஸியாக டால் ப்ராப்ளம் இல்லாமல் எந்தவித இஷ்யூஸ் இல்லாமல் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு கொண்டு போகிறதுக்கு லான்ச் பண்ணியிருக்கிற ஒரு கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் தான் இந்த கிருஷி ராத் அப்படின்ற அப்ளிகேஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோஃபார் மோர் தென் 5 lakh ஃபார்மர்ஸ் ஹேவ் ஜாயின்டு. ஸோ இதில் வந்து மோர் தென் 5 lakh ஃபார்மர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, இதில் மெம்பர் ஆகியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலேயும் அவங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? ஸோ மற்றது எதுவுமே இதில் வந்து மேட்ச் ஆகாது. ஸ்பீட் டிரான்சாக்ஷன் இன் இந்தியன் பேங்க்ஸ், ஸோ அது கிடையாது. ஸோ பேங்க்கில் வந்து ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் வந்து ஸ்பீடாகிறதுக்காக அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது கிடையாது. டு எம்பவர் உமன்ஸ் இன் எஜுகேஷன், உமன்ஸை வந்து இன்னும் வந்து வலிமைப்படுத்துறதுக்காக இன் எஜுகேஷனில் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவும் கிடையாது. ஸோ டு கிவ் சப்சிடிஸ் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஸோ அதுவும் கிடையாது. ஓகே. ஸோ தேர்ட் கொஷின் இஸ், வேர்ல்டு ஹீமோஃபீலியா டே இஸ் செலிப்ரேட்டட் இன் விச் டேட் எவ்ரி இயர் கேட்டிருக்காங்க. ஸோ ஹீமோஃபீலியா டே இது வந்து ஒரு ரத்தம் பொதுவாக உறையாமல் இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கு பேர் வந்து ஹீமோஃபீலியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு டிசீஸ் மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ரத்தம் வந்து ஒரு அடிபட்டுச்சுன்னா நிற்காது, தொடர்ந்து வெளியே போயிட்டே இருக்கும், ரத்தம் கசிவுன்றது இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தான் ஹீமோஃபீலியான்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேஷனுக்கான ஒரு நாளாக தான் கொண்டாடப்படுது வேர்ல்டு வைடாக. ஸோ இதுக்கான நாள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து இன்னைக்கு தான் ஏப்ரல் 18. ஓகே. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோவிங் renowned personality named as the ambassador of WWF? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த WWF என்னன்னா வேர்ல்டு வைட் ஃபெடரேஷன் சொல்லுவோம். உலக அளவில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமைப்பு, வேர்ல்டு வைட் ஃபெடரேஷன். ஸோ அதுக்கு தான் இது இருக்குது. ஸோ இதில் வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அமிதாப் பச்சன், விஸ்வநாத் ஆனந்த், MS தோனி அண்டு PV சிந்து, ஷில்பா ஷெட்டி. ஸோ இவங்களை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து விஸ்வநாத் ஆனந்த், ஹூ இஸ் அ கிரிக்கெட்டர், லெஜெண்ட் கிரிக்கெட்டர்னு சொல்லலாம். இந்த வேர்ல்டு வைடு ஃபெடரேஷன் அப்படின்றத வந்து ஒரு NGO ஆர்கனைசேஷன். இது அமைக்கப்பட்டது வந்து ஃபார்ம் பண்ணது வந்து 1961. இதுக்கு பார்த்தீங்கன்னா மோர் தென் 5 பில்லியன் சப்போர்ட்டர்ஸ் இந்த ஆர்கனைசேஷனுக்கு இது வரைக்கும் மோர் தென் 5 பில்லியன் சப்போர்ட்டர்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி அம்பாசிடர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்றத கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போது இதில் வந்து அமிதாப் பச்சன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அமிதாப் பச்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா GSTக்கு ஃபேமஸ். ஸோ அமிதாப் பச்சன் வந்து GSTக்கு அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க.
ஸோ அதே மாதிரி எம்எஸ் தோனி சொல்லலாம். எம்எஸ் தோனி இஸ் ஃபேமஸ் கிரிக்கெட்டர், வேர்ல்டு வைடில் ஃபேமஸ் கிரிக்கெட்டர்னு சொல்லலாம். ஸோ அவர் வந்து கிராண்ட் மிட்வெஸ்ட் குரூப்னு சொல்லலாம். ஸோ எம்எஸ் தோனி வந்து கிராண்ட் மிட்வெஸ்ட் குரூப்புக்கு வந்து தோனி இருந்துட்டு இருக்காரு. ஸோ அமிதாப் பச்சன் வந்து இஸ் அம்பாசடர் ஃபார் ஜிஎஸ்டிக்கு அமிதாப் பச்சன் வந்து அம்பாசடராக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் லாய்ட் எலக்ட்ரானிக்ஸ், ஸோ லாய்ட் எலக்ட்ரிக்ஸ், ஸோ இதுக்கும் வந்து அமிதாப் பச்சன் வந்து எலக்ட்ரிக் வந்து அமிதாப் பச்சன் வந்து அம்பாசடராக இருக்காரு. அண்ட் த ஃபேமஸ் பேட்மிண்டன் பர்சன் பிவி சிந்து. ஓகேங்களா? ஸோ பிவி சிந்து பார்த்தீங்கன்னா பெப்சிகோ கவர்ரைட் இந்தியா அப்படின்ற ஒரு இதுக்கு பிவி சிந்து பார்த்தீங்கன்னா பெப்சிகோ கவர்ரைட் அப்படின்ற ஒரு இதுக்கும் பிவி சிந்து வந்து அம்பாசடராக இருக்காங்க. ஸோ பிவி சிந்து இஸ் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பர்சன் இன் இந்தியா. இவங்க வந்து கேல் ரத்னா அவார்டு ஆல்ரெடி வாங்கியாச்சு. அண்ட் ஆல்சோ பத்ம விபூஷன், த தேர்ட் லார்ஜஸ்ட் அவார்டு இன் இந்தியா. பத்ம பூஷன் விபூஷனும் அவார்டும் இவங்க வாங்கியிருக்காங்க. இந்த பத்ம விபூஷன் அப்படின்றது இந்தியாவோட தேர்ட் லார்ஜஸ்ட் அவார்டு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இவங்க ஸோ அதே மாதிரி ஸ்வச் பாரத் மிஷனுக்கு வந்து ஷில்பா ஷெட்டி. ஸோ இங்கே முக்கியமாக கவர்மெண்ட் அப்படின்றது நம்ம பார்த்தோம்னா, கவர்மெண்ட்டோட இது அப்படின்றது பார்த்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இது கவர்மெண்ட் ஷில்பா ஷெட்டியோட ஒரு இது லிங்க் ஆகுது. ஸோ அதே மாதிரி அமிதாப் பச்சன் ஜிஎஸ்டி, வேறு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் வைட் ஃபெடரேஷன் இது கிடையாது. ஸோ இதில் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோடைய இதில் அம்பாசடராக இருந்திருக்கு. தி பர்சன் who heads the 8-member panel constituted by Government of India, which proposed an institutional framework for valuers by setting up National Institute of Valuers NIV. என்னன்னா தேசிய மதிப்பீட்டு நிறுவனம் NIV அமைப்பதன் மூலம் மதிப்பீட்டாளர்களுக்கான நிறுவன கட்டமைப்பை முன்மொழிந்த இந்திய அரசால் அமைக்கப்பட்ட 8 பேர் கொண்ட குழுவின் தலைவராக இருப்பவரின் பெயரை குறிப்பிடுவோம். என்ன கேட்குறாங்கன்னா 8 மெம்பர் இருக்கக்கூடிய ஒரு குழுவின் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு பர்சனுடைய நேம் என்னன்னு கேட்குறாங்க. அந்த 8 மெம்பர் கமிட்டி ஃபார்ம் பண்ணதுக்கான இது வந்து மதிப்பீடுகளுக்கான நிறுவன கட்டமைப்பு அப்படின்றது தான் அதுக்கான இது கமிட்டிக்கான ஒரு பர்பஸ். ஸோ அதுக்காக 8 மெம்பர் கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஹெட் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் வேல்யூவர்ஸ் NIVன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் இங்கிலீஷில் வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் வேல்யூவர்ஸ் NIVன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா MS சாஹூ. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து இவர் தான் ஹெட்டாக இருப்பார். MS சாஹூ தான் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் வேல்யூவர்ஸ் NIVக்கான ஹெட் வந்து சாஹூ இருந்துட்டு இருக்காரு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். What is the name of stores for essential commodities which was set by government under PPP model during lockdown? ஸோ ஒரு ஷாப் தான், ஸ்டோர்னா ஒரு கடை தான். சரிங்களா? ஸோ அந்த கடையில் எசென்ஷியல் கமோடிட்டிஸ் தேவையான பொருட்கள், ஒரு கடை தேவையான பொருட்களுக்கான கடையை வந்து அவங்க கவர்மெண்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எதற்கு கீழேனா PPPக்கு கீழேன்னு சொல்கிறாங்க. PPPக்கு கீழே டியூரிங் லாக்டவுன். ஸோ இப்போ நமக்கு கர்ஃப்யூ போயிட்டுருக்கு ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில். சரிங்களா?
ஸோ இந்த கர்ஃப்யூ பீரியடில் கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்கிற ஒரு ஸ்டோர் இன்க்ளூடிங் கமோடிட்டிஸில் கொடுக்கறதுக்காக, சரிங்களா, ஃபார் பப்ளிக், சரிங்களா. ஸோ அதுக்கான நேம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இங்கே ஆப்ஷன்ஸ் பார்த்தாலே நம்ம சொல்லலாம், ஈஸியாக சொல்லிடலாம். டிடி ஸ்டோர்ஸ் கன்ஃபார்மாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஜான் ஸ்டோர்ஸ் கிடையாது. க்ராசரி ஸ்டோர்ஸ் ஜென்ரலாகவே இருக்கக்கூடியது. ஆம் ஆத்மி ஸ்டோர்ஸ் இதுவும் ஜென்ரலாக நேம் தான் கொடுக்குது. பட் சுரக்ஷா ஸ்டோர் பாருங்கள், சுரக்ஷா அப்படின்றது வந்து இஸ் கால் சுரக்ஷா, சாரி, சுரக்ஷா அப்படின்றது வந்து, ஸோ சுரக்ஷா அப்படின்றது வந்து நமக்கு நேம் பார்த்தாலும் சொல்லிடலாம். ஸோ சுரக்ஷா ஸ்டோர் அப்படின்றது தான் இது. ஸோ இங்கே வந்து ட்ரிபிள் பி அப்படின்றது என்னென்னா இது வந்து ஒரு அளவுகோல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ பொருளாதார வல்லுநர்கள் வந்து தன்னுடைய ஜிடிபியை கால்குலேட் பண்ணுறதுக்கு கூட இந்த ட்ரிபிள் பி அப்படின்ற ஒரு அளவுகோலை வச்சு தான் கால்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் நிறைய கீ பாயிண்ட்ஸ் சொல்லலாம். அந்த ட்ரிபிள் பி அப்படின்றத வச்சு நம்ம நிறைய கீ பாயிண்ட்ஸ் சொல்லலாம். ஸோ ஒன் ஆஃப் த கீ பாயிண்ட் இப்போ நான் சொன்னது இன்னமும் சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு மெட்ரிக். ஸோ அதுதான் நான் சொன்னேன், அளவுகோல் சொன்னேன். Used by macroeconomic analysis that compares different countries' currencies through a basket of goods approach. So நிறைய countries வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க for macro economic analysis. ஸோ மேக்ரோ எக்கனாமிக்னு அதுதான். ஸோ பொருளாதாரத்தின் இதுக்காக நிறைய பொருளாதார வல்லுநர்கள் வந்து இந்த கால்குலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட ஜிடிபியை. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் வாழும் நிலை, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை கூட கால்குலேட் பண்ணுறதுக்காக கூட இந்த ட்ரிபிள் பி அப்படின்றது வந்து யூஸ் ஆகுது பொருளாதார வல்லுநர்களுக்கு, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், நேம் தி கம்பெனி விச் ஹேஸ் லான்ச்ட் அன் இனிஷியேட்டிவ் நேம்டு பிரகதி டு டிரைவ் உமன் என்டர்பிரினர்ஷிப் அண்ட் டு ஸ்ப்ரெட் அவேர்னஸ் அண்ட் அடாப்ஷன் ஆஃப் டெக்னாலஜி அமாங் உமன்ஸ் இன் இந்தியா. எந்த கம்பெனி வந்து பிரகதி அப்படின்ற ஒரு டிரைவை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, அவேர்னஸ் விழிப்புணர்வை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக மற்றும் தொழில்நுட்பத்தை பெண்களின் மத்தியில் வந்து கொண்டு வருவதற்காக இந்தியாவில். ஸோ அதுக்கான இது என்ன எதுன்னு கேட்டிருக்காங்க, இந்த நிறுவனம் அப்படின்னு கேட்டிருக்காங்க, எந்த கம்பெனின்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்து ஃபேஸ்புக். ஸோ ஃபேஸ்புக் தான் வந்து இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. பிரகதி இனிஷியேட்டிவை லான்ச் பண்ணியிருக்கிறது வந்து ஃபேஸ்புக் தான். ஸோ இந்த பிரகதி அப்படின்ற வந்து இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. ஸோ அப் டு 50 lakh வரைக்கும் ஃபார் ஈச் நான் ப்ராஃபிட் பர்சனுக்கு அவங்களுடைய ஒர்க்காக கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். விச் ஸ்டேட் ஹேஸ் ரீசென்ட்லி லான்ச்டு ஆசஸ். ஸோ which state has launched Access Corona application to conduct door-to-door survey in India. ஸோ இந்த Access Corona அப்படின்ற ஆப்பை வந்து எந்த ஸ்டேட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ Access Corona is launched by Delhi government, Aam Aadmi. So Arvind Kejriwal is the chief minister for Delhi. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சஸ் கொரோனா என்ற அப்ளிகேஷன் வந்து இந்த சிஓவிஐடி கொரோனா வைரஸில் தாக்கப்பட்ட இடங்களில் அந்த இடத்துல வந்து மெடிக்கல் சப்போர்ட்காகவும் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் ஆம்புலன்ஸ் சர்வீஸ்க்கு ஸோ இது மாதிரியான விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு அசிஸ்டன்ஸான ஆப் தான் இது. ஆக்சஸ் கொரோனா அப்படின்றது வந்து டெல்லியில் லான்ச் பண்ணியிருக்காங்க, மற்ற ஸ்டேட்ஸ் கிடையாது. ஓகே, நேம் தி பேங்க் விச் ஹேஸ் லான்ச்டு சேஃப்டி கிரிட் கேம்பெயின் ஃபார் சோஷியல் டிஸ்டன்சிங். எந்த பேங்க் வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு சேஃப்டி கிரிட் கேம்பெயினை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த பேங்க்னு கேட்குறாங்க. ஸோ ஆஸ் பர் தி கைட்லைன்ஸ் ஆஃப் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO அதுதான் சொல்கிறாங்க. ஸோ சோஷியல் டிஸ்டன்சிங் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 feet இடைவெளி விட்டு இருக்கணும் ஸோ மினிமம் சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி மாஸ்க் அணியணும். ஸோ 2 பேரா 3 பேரா வெளியே இருக்கக்கூடாது. ஸோ சிங்கிள் பர்சனாக தான் வெளியே போகிறது வரதான் இருக்கும்.
இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பேஸ் பண்ணி ஒரு கிரிட் வந்து கேம்பெயின் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன் இந்தியா. What is the percentage decline in exports amounting to $314.31 billion in financial year 2019-20 in India as per data of Commerce and Industry Ministry? So exportsல percentage decline என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க financial year 2019-20ல. ஸோ இந்த டேட்டா வந்து பர்டிகுலரி இந்த டிக்ளைன் டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். ஸோ இவங்க தான் இந்த டேட்டாவை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான டேட்டா டிக்ளைன் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் 4.78% இருக்குது எக்ஸ்போர்ட்டிங்கில் டியூரிங் தி ஃபினான்ஷியல் இயர் 2019-20. டியூ டு இந்த இம்பேக்ட் கூட நம்ம வந்து கொரோனா வைரஸ்னால கூட சொல்லலாம். ஸோ இந்த இம்பேக்ட் வந்து டிக்ளைன் இம்பேக்ட் வந்து டியூ டு கொரோனா வைரஸ் COVID-19 கூட சொல்லலாம். நம்ம நேம் தி கண்ட்ரீஸ் விச் வில் ஹேவ் பாசிட்டிவ் க்ரோத் ரேட் இன் 2020. எந்த கண்ட்ரி வந்து பாசிட்டிவ் க்ரோத் ரேட் இருக்குன்னு சொல்கிறாங்க கேட்குறாங்க. ஸோ ஆஸ் பர் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் ஐஎம்எஃப்ஓட ரிப்போர்ட்டில் எந்த கண்ட்ரிஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பாசிட்டிவ் க்ரோத் ரேட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது கன்ஃபார்மாக வந்து இந்தியா அண்டு சைனா. கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஜப்பான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ இந்தியா அண்ட் சைனா போத் தி கண்ட்ரீஸ். ஸோ ஆஸ் பர் ஐஎம்எஃப் ரிப்போர்ட். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு Tamas Ajjan has resigned from the post of President of International Weightlifting Federation IWF, where is the headquarters of IWF located. So Tamas Ajjan அப்படின்ற first person. So இந்த person யாருன்றது first நம்ம தெரிஞ்சுக்கலாம். So Tamas Ajjan அப்படின்றவர் வந்து ஒரு 81-year-old பர்சன். ஸோ இவர் மேலே பார்த்தீங்கன்னா கரப்ஷன் அண்ட் அலிகேஷனுக்கான கேசஸ் வந்து இருக்கிறதுனால, ஸோ வயலேஷன்ஸ் நிறைய பண்ணியிருக்கிறதுனால இவர் வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ தமாஸ் அஜான் அப்படின்றது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் வெயிட் லிஃப்டிங் ஃபெடரேஷன் ஓட பிரசிடென்ட் இவர். ஸோ பிரசிடென்ட் தமாஸ் அஜான். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ ரிப்பீட். ஸோ இவருக்கான ஏஜ் வந்து 81-year-old பர்சன். ஸோ கரப்ஷன் கேசஸ்னால வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இதுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து புடாபெஸ்ட், ஹங்கேரி. Name the person who has been appointed as the MD and CEO of credit rating agency, CARE rating agency, High Court, Mumbai. Okay, so name the person who has been appointed as the MD and CEO of credit rating agency. So CARE வந்து CARE-ஓட MD and CEO யாருன்னு கேட்குறாங்க. of the company for 5 years. ஸோ 5 வருஷத்துக்கு இருப்பாங்க. ஸோ April 15, 2020 இவர் அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. ஸோ இவர் வந்து அடுத்த 5 இயர்ஸ்க்கு MD and CEO இருப்பார். ஸோ இவரோட நேம் வந்து மகாஜன், அஜய் மகாஜன். ஓகேங்களா? ஸோ அஜய் மகாஜன் நேம். ஸோ அஜய் மகாஜன். இவருக்கு முன்னாடி இருந்தவர் பார்த்தீங்கன்னா சக்ஸஸர் வந்து TN குமார் அப்படின்றது ஒருத்தர் இருக்கார். இதுக்கு முன்னாடி இவருக்கு முன்னாடி TN குமார். ஸோ ப்ரெசன்ட் பர்சன் ஆஃப் CARE அப்படின்னா அஜய் மகாஜன். Find the Indian cricket player who has been appointed as the brand ambassador for Dubai-based cricket coaching academy, Crick Kingdom. So Crick Kingdom அப்படின்றது ஒரு துபாய் based coaching academy. Presently they are focusing on online coaching. So இங்க வந்து ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல தான் இப்போ கோச்சிங் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கான அம்பாசிடர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க யாருன்னா ரோஹித் வர்மா.
So Vineet Arora has been appointed as the MD and CEO of which insurance company ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வினீத் அரோரா அப்படின்ற பர்சன் வந்து MD and CEO ஃபார் Aegon லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இவங்க அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ பஜாஜ் அலையன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கான MD and CEO யார் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ அது வந்து MD and CEO ஆஃப் பஜாஜ் அலையன்ஸ் யாருன்னா தப்பன் சிங்கேல் அண்ட் பாரதி எக்ஸா ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட்கான CEO பர்சன் சஞ்சீவ் ஸ்ரீனிவாசன். and Reliance General Insurance கம்பெனிக்கான CEO ராகேஷ் ஜெயின். ஸோ நம்மளுடைய எக்ஸாம்ஸ்க்கு ஸோ கொஷின் வந்து வினீத் அரோரா இங்கேருந்து தான் வரணுன்ட்டு கிடையாது. ஸோ கொஷின்ஸ் வந்து இங்கேருந்து வரலாம். ஸோ who has been appointed as the MD and CEO of Bajaj Allianz General Insurance Company. ஸோ இந்த மாதிரி கேட்கலாம். ஸோ பாரதி எக்ஸா ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட்ஸ் CEO பர்சன் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ இதுலேருந்து கூட நமக்கு வந்து CEO அண்ட் MDக்கான சேர் பர்சன்ஸ், ஸோ அவங்க பர்சனாலிட்டிக்கான நேம்ஸ் வந்து நமக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கூட வரலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின். யூனியன் மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் Narendra Singh Tomar has chaired the National Conference 2020 on which crops in April 2020. எந்த கிராப்புக்கு யூனியன் மினிஸ்டர் வந்து நேஷனல் கான்ஃபரன்ஸ் 2020 அரேஞ்ச் பண்ணியிருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து காரிஃப் அப்படின்ற கிராப்க்கு தான். பொதுவாக காரிஃப் கிராப் அப்படின்றது வந்து இதுக்குள்ள என்னென்ன அடங்கும்னா ரைஸு, மெய்ஸு, பாஜ்ரா, அப்புறம் மில்லட்ஸ். ஸோ இது மாதிரி எல்லாமே அடங்கும். ராபி அப்படின்றது வந்து ராபி கிராப்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வீட்டு, பார்லே, ஓட்ஸ் இதெல்லாம் அடங்கும். ஓகேங்களா? Kharif crops are also known as monsoon crops. ஸோ இது வந்து ஜூன் டு செப்டம்பரில் பொதுவாக இந்த காரிஃப் கிராப்ஸ் வந்து அறுவடை செய்வாங்க. ஸோ அதே மாதிரி ராபி கிராப் வந்து மந்த் மார்ச், ஜூலையில் ராபி கிராப் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். யூனியன் மினிஸ்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸோ இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஷின் வந்து யூனியன் மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் நரேந்திர சிங் தோமர் ஹேஸ் சேர்ட் தி நேஷனல் கான்ஃபரன்ஸ் 2020 கேட்டிருக்காங்க. ஆன் விச் கிராப்ஸ் அப்படின்ற எந்த கிராப்புக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்படியும் கேட்கலாம், இல்லைன்னா நமக்கு இப்படியும் கேட்கலாம். சிம்பிள் கொஷின்ஸ் இப்படி கூட வரலாம் இல்லையா? ஸோ ராபி அப்படின்ற கிராப் வந்து எந்த சீசன், எந்த மந்தில் இந்த சீசன் வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க ராபி கிராப் அப்படின்னு கேட்கலாம். அல்லது காரிஃப் கிராப்பை எந்த மந்தில், எந்த சீசனில் வந்து கல்டிவேட் பண்ணுறாங்கன்னு கேட்கலாம். ஸோ சப்போஸ் ராபி கிராப் கல்டிவேட் சீசன் அப்படின்னு கேட்டாங்கன்னா மார்ச் டு ஜூலைன்னு சொல்லலாம். காரிஃப் கிராப் கல்டிவேஷன் சீசன் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜூன் டு செப்டம்பர்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். யூனியன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் has attended the second G20 Finance Ministers and Central Bank Governors Conference
what is the 2020 presidency theme of G20? ஸோ ஃபஸ்ட் திங் வந்து இப்போது இன்னைக்கு சூழ்நிலையில் நடக்கக்கூடிய எல்லா கான்ஃபரன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ எல்லா கான்ஃபரன்ஸுமே மோஸ்ட்லி. ஓகே, ஸோ வாட் இஸ் தி 2020 presidency theme of G20 கேட்டிருக்காங்க. presidency theme of G20 அப்படின்னு கேட்டது வந்து Group 20. ஸோ இதுக்கு வந்து தீம் அப்படின்றது என்னென்னா ரியலைசிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் தி 21st century ஃபார் ஆல் அப்படின்றது தான் இதுக்கான தீமாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஆன்லைன் கான்ஃபரன்ஸில் நடந்த ஒரு G20 சம்மிட் சொல்லலாம். ஸோ இதில் நம்மளுடைய பார்ட்டிசிபென்ட் ஃப்ரம் இந்தியா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ் அண்ட் கார்பரேட் அஃபேர்ஸ் நிர்மலா சீதாராமன் வந்து இதுக்கு வந்து பார்ட்டிசிபேட்டாக இருந்திருக்காங்க. நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் NCLT cleared the acquisition of IL and FS Wind Power Services Limited by Oryx Corporation, who is the chairman of NCLAT ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயம் NCLT ஓரிக்ஸ் கார்பரேஷனால் IL and FS Wind Power Services Limited கையகப்படுத்த அனுமதித்தது. அப்படின்னா NCLAT தலைவர் யாருன்னு கேட்குறாங்க. NCLATக்கான தலைவர் யாருன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ NCLATக்கான தலைவர் இதான் கேட்டிருக்காங்க நமக்கு கொஷனா. பான்சி லால் பாக் அப்படின்றது வந்து இதுதான ஆன்சரா. Name the app which is fastest in the world to reach 5 crore downloads in just 13 days. ஸோ எந்த ஆப் வந்து 5 crore டவுன்லோட்ஸை கொடுத்துருக்கு ஜஸ்ட் இன் 13 டேஸில். ஸோ அந்த ஆப்போட நேம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த ஆப்போட நேம் வந்து ஆரோக்கியா சேது. ஜியோ ஃபென்சிங் கிடையாது, ஜூம், ட்விட்டர் கிடையாது, கூகுள் ப்ளே கிடையாது. ஸோ இந்த ஆப்ஸ் எல்லாமே கிடையாது. ஸோ ஜியோ ஃபென்சிங் அப்படின்ற ஆப் வந்துறது பார்த்தீங்கன்னா வந்து ஜியோ ஃபென்சிங் வந்து இட்ஸ் ஃபார் மேப் மாதிரியான ஒரு ஆப்பு. ஸோ லோக்கல் ஏரியாஸை நீங்கள் யூசேஜ் ஃபார் நேவிகேஷன் பர்பஸ்க்காக ஸோ அந்த மாதிரி லோக்கல் மேப்பிங் யூசேஜ்க்கு வந்து ஜியோ ஃபென்சிங் லான்ச் பண்ணியிருக்காங்க கூகுளில் இருந்து. ஸோ இந்த ஆப் வந்து ஆல்ரெடி இருந்தது தான் இருக்குது. ஸோ நியூ ஆப் கிடையாது, ரொம்ப நாளாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இது கிடையாது. ஆரோக்கியா சேது ரீசெண்டாக லான்ச் பண்ண ஆப். அண்ட் தென் ஜூம் வந்து ஒரு வீடியோ கால், ஸோ டீச்சிங் பர்பஸ்க்கு, ஸோ மற்ற நிறைய பர்பஸ்க்காக ஜூம் யூஸ் பண்ணுறாங்க. பட் இதுவும் கிடையாது. ட்விட்டர் ஆல்ரெடி நோ, ஃபேஸ்புக் மாதிரி ஒரு ஆப்பு. கூகுள் ப்ளே ஸ்டோர், ஸோ இதுவும் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதுவும் கிடையாது. ஸோ கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் தான் எல்லா ஆப்புமே டவுன்லோட் பண்ணுவாங்க. ஸோ இது எதுவுமே கிடையாது. ஆரோக்கியா சேது ஆப் அப்படின்றது என்னென்னா இது வந்து ஒரு ஹெல்த் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பு. நித்தி ஆயோக் தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நித்தி ஆயோக்கான CEO, ப்ரெசன்ட் CEO யாருன்னு பார்த்தீங்கன்னா அமிதாப் காந்த். ஸோ மெயின் பர்பஸ் வந்து டு ட்ராக் COVID-19 பேஷண்ட்ஸை. ஸோ ஹெல்த் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ஆப் தான் இது. ஸோ இதில் மெயின் ஃபோக்கஸ் வந்து இந்த ஆரோக்கிய சேத்துக்கான ஆப் வந்து மெயின் ஃபோக்கஸ் வந்து ப்ரெசன்ட் COVID கொரோனா வைரஸ்க்கான பேஷண்ட்ஸை ட்ராக் பண்ணுறதுக்கு தான் இதில் மெயின் ஃபோக்கஸ் வந்து இப்போதைக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த ஆப் மூலியமாக. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து கொஷின் வந்து இங்கேருந்து தான் மேலேருந்து தான் வரணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இங்கேருந்து வரலாம். ஸோ எந்த ஆப் வந்து 5 crore டவுன்லோட்ஸை கொடுத்துருக்கு வித்தின் 13 daysன்னு கேட்கலாம். அல்லது வந்து நித்தி ஆயோக்கோட CEO யாருன்னு கேட்கலாம். இல்லை வந்து ஆரோக்கியா சேது ஆப் வந்து என்ன பர்பஸ்க்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க, லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ அப்போ வந்து பேஷண்ட்டை ட்ராக் பண்ணுறதுக்காக ஆரோக்கியா சேது ஆப் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னு கூட நம்ம சொல்ல முடியும் இல்லையா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். Okay, so next question பார்க்கலாம். The central government has inaugurated the PUSA
decontamination and sanitizing tunnel in Delhi recently. Name the organization developed by Organizations Institute which developed the tunnel. ஸோ அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, டெல்லியில் பூசா தூய்மைப்படுத்தல் மற்றும் சுத்திகரிப்பு சுரங்கப்பாதையை மத்திய அரசு சமீபத்தில் திறந்து வைத்தது. சுரங்கப்பாதையை உருவாக்கிய அமைப்புக்கு, அதாவது வந்து அந்த கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன், அதனுடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் இருக்காங்கன்னா ஒரு சுரங்கப்பாதை ஏற்படுத்தியிருக்காங்க தூய்மைப்படுத்துறதுக்காகவும் சுத்திகரிப்பு செய்கிறதுக்காகவும் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனோட நேம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அதில் 4 இன்ஸ்டிடியூஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த 4 இன்ஸ்டிடியூஷனில் நம்ம முக்கியமாக பார்த்தோம்னா டிஆர்டிஓ இங்கே கொடுத்துருக்குற டிஆர்டிஓ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ டிஆர்டிஓ வந்து ஃபுல்லாக டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் அண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ டிஃபென்ஸ் ரிலேட்டட் ஒர்க்கில் தான் இன்வால்வ் ஆவாங்க. ஸோ கன்ஃபார்மாக இது வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இஸ்ரோ ஸோ இம்ப்ளோ பண்ண மாட்டாங்க. ஸோ இம்ப்ளோ வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், ஸோ சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் ரிலேட்டட் ஒர்க் தான் இம்ப்ளோ பண்ணுவாங்க. ஸோ இதுவும் வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் ஐசிஎம்ஆர் இம்ப்ளோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச், ஸோ ஐசிஏஆர் வந்து அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் தான் வந்து இதுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து நம்ம இந்த ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் எங்கே இருக்குது, ஸோ கொஞ்சம் பேசிக் டீட்டெயில்ஸ் எக்ஸ்ட்ராவும் கொஞ்சம் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் ஐசிஏஆர் வந்து அதனுடைய சேர்பர்சன் பார்த்தீங்கன்னா NS தோமர். ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லி. செகண்ட் வந்து இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் ஐசிஎம்ஆர். ஸோ இவங்களுடைய சேர்பர்சன் நேம் வந்து டாக்டர் பல்ராம் பர்காவா. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இதுக்கும் நியூ டெல்லி தான். Defense Research and Development Organization DRDO, which is located in Delhi. So இதுங்களோட Defense Research and Development Organization ஓட ரெஸ்பான்சிபிள் பர்சன், ஹெடட் பர்சன் யாருன்னா ராஜ்நாத் சிங், டிஃபென்ஸ் மினிஸ்டர். ஸோ இது வந்து டிஆர்டிஓ வந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கீழே வருது. தென் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்குது. சேர்பர்சன் வந்து K. சிவன். தென் கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் CSIRக்கான சேர்பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஷேகர் சி மண்டே. இவங்க வந்து டைரக்டர் ஷேகர் சி மண்டே. ஸோ கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்க்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லி அண்ட் டைரக்டர் ஜெனரல் வந்து ஷேகர் சி மண்டே. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Indian Council of Medical Research ICMR has found coronavirus in which animal species? எந்த அனிமல் ஸ்பீசிஸில் கொரோனா வைரஸ் இருக்குது அப்படின்ட்டு இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் ICMR வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அது வந்து பேட் அப்படின்ற ஒரு விலங்கினம். இது வந்து வவ்வால், ஆக்சுவலாக அது வந்து வவ்வால்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வவ்வால் அப்படின்றது வந்து BT-CoV அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி நம்ம ICMR எங்கே இருக்குது அப்படின்னா டெல்லியில், புனேல இருக்குது ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, ஸோ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, த சயின்டிஸ்ட் ஆஃப் பிர்மிங்ஹாம் யூனிவர்சிட்டி UK, தி ஹார்வர்ட் Smithsonian Center for Astrophysics US have observed the biggest supernova stellar explosion named SM2016 APS. Name the journal which published the finding கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஆக்சுவலாக வந்து ஸோ அறிவியலாளர்கள், அதாவது சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு வெடிப்பு நட்சத்திரத்தை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான நேம் தான் SN2016 APSன்னு சொல்லி நேம் கொடுத்துருக்காங்க.
ஸோ அவங்க வந்து ஒரு யூகே பர்மிங்ஹாம் யூனிவர்சிட்டியோட சயின்டிஸ்ட் வந்து ஒரு வெடிப்பு நட்சத்திரத்தை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் கால்டு பிக்கெஸ்ட் சூப்பர் நோவான்னு சொல்கிறாங்க. அதுதான் அவங்க சூப்பர் நோவான்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்காங்க SN2016 APS அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பதிப்பில் வந்து சொல்லப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அது வந்து நேச்சர் ஆஸ்ட்ரானமி அப்படின்ற ஒரு பதிப்பில் தான் அதை வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். Okay, SUCHEX is developed under the financial assistance of ICMR. SUCHEC is what meter? SUCHEC அப்படின்றது என்ன மீட்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அளவுகோல் சொல்லுவோம் இல்லையா, மீட்டர் அளவுகோல் சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைக்ரோமீட்டர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு. ஸோ ஹைக்ரோமீட்டர் மீன்ஸ் இது வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா காற்றுல இருக்கக்கூடிய ஹியூமிடிட்டி, ஈரப்பதம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறதுக்கு ஹைக்ரோமீட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டு மெஷர் ஹியூமிடிட்டி ஆஃப் ஏரில் இருக்கக்கூடிய ஹியூமிடிட்டி கால்குலேட் பண்ணுறது தான் இது ஹைக்ரோமீட்டர் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தெர்மோமீட்டர், இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஹீட்டு, ஸோ பாடி ஹீட்டு நம்ம கால்குலேட் பண்ணலாம் இல்லையா, தெர்மோமீட்டரில் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பைக்மோ மேனோமீட்டர் இது வந்து பிளட் ப்ரெஷரை செக் பண்ணுறதுக்காக நமக்கு ஸ்பைக்மோ மேனோமீட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அம்மீட்டர். ஸோ இது பர்டிகுலராக சொன்னோம் அப்படின்னா அம்மீட்டர் மெஷர் கரண்ட் in a circuit. Measure current in a circuit அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். நம்ம பேசாதது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தெர்மோமீட்டர் பேசிட்டோம் அண்ட் ஹைக்ரோமீட்டர் பேசிட்டோம். ஹைக்ரோமீட்டர் பேசணும், தெர்மோமீட்டர் பேசியிருந்தோம், ஸ்பைக்மோ மேனோமீட்டர் பேசியிருந்தோம், அம்மீட்டர் பேசியிருந்தோம். இங்கே பேசாதது வந்து குளுக்கோமீட்டர் மட்டும் தான் நம்ம பேசல. ஸோ இங்கே கேட்குறது வந்து SUCHEX டெவலப்டு அண்டர் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஆஃப் ICMR. SUCHEX இஸ் வாட் மீட்டர் கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த குளுக்கோமீட்டர் தான் நமக்கு எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா பிளட்டில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுதான் இந்த குளுக்கோமீட்டர் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ பிளட்டில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவல் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வந்து நம்ம இந்த குளுக்கோமீட்டர் அப்படின்றது நமக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ எந்த நாசா சேட்டலைட் வந்து எர்த்குவேக் வரதுக்கு முன்னாடியே நமக்கு சிக்னல்ஸ் கொடுக்கும் அப்படின்றது இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. நாசா நேம் தி நாசா சேட்டலைட் விச் கேன் கிவ் ஏர்லி வார்னிங் சிக்னல்ஸ் ஃபார் எர்த்குவேக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கேட்டுட்டு கீழே ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாசோன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஜாசோன் அப்படின்றது வந்து குளோபல் ஓஷன் சர்க்குலேஷனை மானிட்டர் பண்ணுறதுக்காக விடப்பட்ட ஒரு சேட்டலைட் தான் இது ஜாசோன். ஸோ குளோபல் ஓஷன் சர்க்குலேஷன், உலக அளவில் ஓஷனோட அதாவது கடலோட சர்க்குலேஷன் அதனுடைய இதை வந்து சர்க்குலேஷனை மானிட்டர் பண்ணுறதுக்காக விடப்பட்ட ஒரு இதுதான் ஜாசோன். ஸோ லாவா பற்றி அந்தளவுக்கு ஒன்றும் தெரியல. ஸோ சைரஸ் அப்படின்றது தான் நம்மளுடைய ஆக்சுவல் ஆன்சர். ஸோ கொடுத்துருக்கிற கொஷனுக்கான ஆன்சர் சைரஸ் தான். ஓகே, ஸோ சைரஸ் தான் நம்ம கொடுத்துருக்கிற ஆன்சர். ஆக்சுவலாக சைரஸ் அப்படின்றது என்னன்னா இது ஒரு சேட்டலைட். இது வந்து எர்த் அப்சர்விங் மிஷனுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சேட்டலைட். ஸோ இதுதான் நமக்கு என்ன பண்ணணும்னா எர்த் அப்சர்வ் பண்ணி எர்த்குவேக்கான சிக்னல்ஸை நமக்கு அனுப்பக்கூடிய ஒரு சேட்டலைட் சைரஸ். ஓகேங்களா? ஸோ அப்போலோ அப்படின்றது வந்து இது வந்து ஒரு சின்ன சேட்டலைட், ஸ்மால் சேட்டலைட். இது எதுக்காக இது எங்கே அமிச்சாங்க அப்படின்னா லூனாருக்கு அமிச்சிருக்காங்க பை யூஎஸில்.
லூனார்க்கு அமைச்சிருக்காங்க. அமைச்சது யாருன்னா யூஎஸ். அதே மாதிரி தெரா பற்றி அந்தளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். வாட் இஸ் தி அஃபிஷியல் மாஸ்கட் ஆஃப் 4th ஏஷியன் பாரா கேம்ஸ் 2022 which was released recently? ஆக்சுவலாக என்ன சொல்ல வராங்கன்னா, சமீபத்தில் வெளியிடப்பட்ட 4வது ஆசிய பாரா விளையாட்டு 2022 இன் அதிகாரப்பூர்வ சின்னம் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ சின்னம் தான் கேட்குறாங்க. ஸோ அவங்களுடைய சின்னம் வந்து இந்த தடவை ஃபீன்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ 4th ஆப்ஷன் தான் வருது, ஃபீ. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபீன்னு வச்சுருக்காங்க. ஸோ ஃபீ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இவங்க வந்து ஒரு சைனீஸ் பார்ன் அமெரிக்கன் சயின்டிஸ்டோட நேம் இது. ஆக்சுவலாக ஃபீஃபி அப்படின்றது ஒரு சைனீஸ் பார்ன் அமெரிக்கன் சயின்டிஸ்டோட நேம் தான் இந்த ஃபீஃபி அப்படின்றது வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். The Sports Ministry has initiated first ever online training of coaches during COVID-19 lockdown. Who is the present MOS Ministry of Sports of the Ministry of Sports? அதுதான் இங்கே independent charge of Ministry of Youth Affairs and Sportsனு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக சிம்பிளாக சொன்னால் மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ்க்கான மினிஸ்ட்ரி யாருன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான மினிஸ்டர் வந்து கிரண் ரிஜிஜு. ஸோ ரஞ்சித் சௌத்ரி ஹூ பாஸ்ட் அவே இன் ஏப்ரல் 2020 இஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இவங்க வந்து எந்த ஃபீல்டை பொறுத்திருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கன்ஃபார்மாக இவங்க வந்து ஆக்டர். வேர்ல்ட் வாய்ஸ் டே வாஸ் அப்சர்வ்ட் annually on April 16. What is the theme for WVD 2020? ஸோ 2020க்கான தீம் என்னன்னு கேட்குறாங்க. ஃபோக்கஸ் ஆன் யுவர் வாய்ஸ் அப்படின்றது தான் 2020க்கான தீமாக இருக்குது. ஃபோக்கஸ் ஆன் யுவர் வாய்ஸ்க்கான தீம் தான் அன்றைக்கி WVD 2020 கொடுத்துருந்தாங்க. ஓகே, தென் the theme for International Day of Mathematics 2020 is Mathematics is Everywhere. When was IDM celebrated annually? First instance started in 2020. So அவங்களோட தீம் வந்து Mathematics is Everywhere. ஸோ இவங்க வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் இவங்க வந்து என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த டேட் கேட்குறாங்க. ஸோ என்ன இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் செலிப்ரேட் பண்ணுறது வந்து எவ்ரி இயர் வந்து March 14. ஓகே, ஸோ இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சது. ஸோ வீட்டில் சேஃபாக இருங்க, நல்லா படிங்க. ஓகே, அண்ட் எங்களுடைய ரெகுலர் வீடியோஸை ஃபாலோ பண்ணிட்டுருங்க. ஸோ நீங்கள் அப்டேட்டடாக இருக்கலாம். ஸோ இதே மாதிரி ஆப்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மற்ற எல்லா டாபிக்ஸ்லையும் நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ யூடியூப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எங்களோட எஃபர்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் அண்ட் கமெண்ட் கொடுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.